அடுத்து நாளைக்கான பிரமணம் பார்த்தீங்கன்னா சோழன் வீட்டுக்கு வந்ததுமே ரொம்பவே கோவம். இவ்வளவு நாளும் எங்க அன்னைங்க எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் என் கூட இருப்பாங்க, என்னை நம்புவாங்க, நம்பிக்கை இருந்தது. எல்லாரும் முன்னாடி விட்டு கொடுத்து என் மேலேயே சந்தேகப்பட்டுட்டீங்களே, இதுக்கப்புறம் எப்படின்னா என்னால இந்த வீட்டுல இருக்க முடியும்? என் மேல அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லையில, இதுக்கப்புறம் என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சோழன் வீட்டை விட்டு வெளில போறாங்க. அப்ப நிலாவையும் கூப்பிடுறாங்க. நிலாவும் சோழனை வீட்டை விட்டு வெளில வந்துடுறாங்க. ஒரு பக்கம் சேரன் பாண்டியன் எவ்வளவோ சோழனை தடுத்து நிறுத்துறாங்க. ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன் மேல சந்தேகப்பட்டுட்டோம், தயவு செய்துடா எங்களை மன்னிச்சுடு, அதுக்காக இதுக்காடா வீட்டு விட்டு வெளில போற, இது ஓன் வீடுடா, எங்களை விட்டு போகாதுன்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறாங்க. என்னைக்கு நீங்க என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம என் மேல சந்தேகம் வந்துச்சோ, இதுக்கப்புறம் என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது, நிலாவை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளில வந்து ஒரு பக்கம் சோழன் எங்க போறோம்னு தெரியாம ஒரு பீச் ஓரமா உட்காந்து நிலா கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எங்க அண்ணன் தான் எல்லாமே எனக்கு நினைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஆனா ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்களே, என் மேல நம்பிக்கை இல்லாம இதை சந்தேகப்பட்டாங்க, இதுக்கப்புறம் எப்படிங்க என்னால அந்த வீட்டுல இருக்க முடியும், அதனாலதாங்க அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு நிலா கிட்ட ரொம்பவே எமோஷனலா பேசுறாங்க. நிலாவும் தயவு செய்து சோழன் கொஞ்சம் பொறுமையா இருங்க, வருத்தப்படாதீங்க, உங்க இடத்துல யாரா இருந்தாலும் ஏன் நானே இருந்தாலும் நானும் இப்படிதான் நடந்திருப்பேன், எல்லாருக்கும் அந்த வருத்தம் இருக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் சோழன் நிலா கிட்ட என் மேல சந்தேகம் வரலையா, உங்களுக்கு மட்டும் எப்படிங்க என் மேல நம்பிக்கை வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு நிலாவும் நீங்க அவ்வளவு தூரம்லாம் போக மாட்டீங்க, நீங்க என் மேல உயிரா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அந்த நம்பிக்கை தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சோழன் மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சோழன் நிலா கிட்ட எந்த நிலைமையிலையோ என்னை விட்டு நீங்க போக மாட்டீங்களா நிலா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுடைய கையை பிடிச்சு கேட்கறாங்க. அதுக்கு நிலாவும் இந்த வாழ்க்கையே எனக்கு நீங்க கொடுத்துட்டு இதுக்காக நான் போனோம், கடைசி வரைக்கும் உங்க கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் ஒரு பக்கம் ரொம்பவே எமோஷனலா ஆறாங்க. அடுத்து சோழன் இதை பயன்படுத்தி நிலா கூட நம்ம சேர்ந்து வாழணும், நிலா மனசுல நம்ம இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் முடிவு பண்றாங்க. அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அண்ணன் தங்கச்சி பாசமா தான் இருக்கும், கடைசி வரைக்கும் நிலா நம்மள பொருட்டாவே மதிக்க மாட்டா, அதனால இதை சேர்ந்து வாழ்ந்து நிலா மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் ரொம்பவே உறுதியா முடிவு எடுக்கிறாங்க. சோழனுக்கு கால் பண்றாங்க, ஆனா சோழன் மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அடுத்து நிலாவுக்கு திரும்ப திரும்ப கால் பண்றாங்க. நிலாவும் சேரன் கிட்ட நாங்க பண்ணது தப்பு தான்ப்பா, ஏதோ அவசரப்பட்டு அவன் மேல சந்தேகப்பட்டோம், மத்தபடி என் தம்பி விட்டு எங்களால பிரிஞ்சு இருக்க முடியாதுப்பா, எப்படியாவது அவனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வா நிலான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அதுக்கு நிலாவும் இப்போதைக்குன்னு அவர் ரொம்ப கோபமா இருக்காருன்னா, அவர் கோபத்தை நினைச்சதும் கண்டிப்பா நானே திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவேன், அவர் எங்கே போக போறாரு, கண்டிப்பா திரும்ப கூப்பிட்டு வந்துடுவேன், அவரை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நிலா சேரனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. விடிஞ்சிருது. அப்ப சோழன் நம்ம பீச்லயே எவ்வளவு நேரம் இருக்க முடியும், வாங்க நமக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம வீடுதான், அண்ணன் ஏதோ அவசரப்பட்டு அந்த தப்பு பண்ணிட்டாங்க, அந்த வீட்டை விட்டு எதுக்காக வெளியெல்லாம் வரணும், நீங்க வாங்க, யாருமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு பட்னியா இருக்காங்க, நம்ம போனாதான் அவங்க சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழனுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. சோழனும் என்ன பண்றதுன்னு தெரியாம சோழனும் என்னால வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு உறுதியா இருக்கிறாங்க. அடுத்து நிலா சோழனை சமாதானப்படுத்தி திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர முயற்சி பண்றாங்க. சோழன் ரொம்பவே பிடிவாதமா இருக்கிறாங்க. அடுத்து சோழன் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு வீடு வேணும்டா, எனக்கு ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஒரு பக்கம் அவங்க ஃப்ரெண்டும் ஒரு சின்னதா வீடு ஒன்று ரெடி பண்ணி தராங்க. சோழன் நிலா கிட்ட நீங்க போறதா இருந்தா தாராளமா அங்கே போய் இருந்துக்குங்க, நான் வேணும்னு நினைச்சீங்கன்னா என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசுறாங்க. அடுத்து சோழன் நிலாவை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. இந்த வீட்டுல தாங்க நம்ம வாழ போறோம், இந்த வீட்டுல தான் நம்ம இருக்க போறோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது இங்க இருக்கிறோம் எதா இருந்தாலும் எனக்கு ஓகே தாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வீடே நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்கிறாங்க. அதனால சேரன் பாண்டியன் எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டு விட்டு வந்துட்டா நாங்க எங்கே போறது, நீ இருக்கிற இடத்துல தான் நாங்களும் இருப்போம்னு சொல்லிட்டு அவங்களும் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு சோழன் என்னடா இது இங்கேயும் வந்துட்டு இது மாதிரி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு சோழன் எப்படியாவது இவங்க இருந்து பிரிச்சு கூட்டு வந்துட்டு நிலா கூட சேர்ந்து நம்ம வாழணும்னு நினைச்சா அங்கேயும் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு சோழன் யோசிக்கிறாங்க.